உங்களுக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே, உம்மை துதித்து பாடவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த கூடு ஆண்டவரே ஒரு மனப்பட்டோடு நாங்க கூடியிருக்கிற எங்கள் அனைவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வேலை முழுவதும் அப்பா உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்க உணர்றதுக்கு எங்களுடைய இருதயங்களை அப்பா ஆண்டவரே நாங்க சர்க்கம்சைஸ் பண்றோம். கர்த்தர் நீங்க எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அப்பா நாங்க இருக்கிற ஜெப விண்ணப்பங்களை உண்மையோடு ஏறெடுக்கும்போது ஆண்டவரே நீங்க அதை கேட்டு எங்களுக்கு ஆமென் என்றும் பதில் தருவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்க கேட்கிற எல்லாவற்றையும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் தாமே எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆமென். நன்றி அக்கா. பாடல் வேலை திரு அருளன் அவர்கள். Praise Lord. அழகாய் நிற்கும் யாரிவர்கள், தீரலாய் நிற்கும் யாரிவர்கள், சினை தலைவனாமே இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், எல்லா ஜாதியா எல்லா கோத்தி எல்லா மொழியும் மக்கள் சிலுவையின் கீழ் சுத்தத்தால் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், தீரலாய் நிற்கும் யாரிவர்கள், இயேசுவின் போற்றத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், ஆட்டுக்குட்டி தான் இவர் கண்ணீரை அகற்றி துரைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்பவுக்கே அள்ளி பெருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யாரிவர்கள், தீரலாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவனாம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். ஆமென். அடுத்ததாக வேத வாசிப்பு திரு பேரின்பம் அவர்கள். பரிசுத்தம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பது. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசத்தக்கதாக அவன் சொஸ்தம். ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுக்களின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுக்களை துரத்தினானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று. இயேசு அவர்கள் சிந்தனை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே இந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்கு விரோதமாக இருந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்கவும் மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பெருவனை இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் நிலை நிற்கும். நான் பெருனாலே பிசாசுக்களை துரத்தினால் உங்கள் ஆகையால் அவர்களுடைய நியாயம் தீர்க்கலாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுக்களை துரத்திருக்கிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவான் கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒரு வந்து அவன் உடைமைகள் எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினால் ஒழியாக அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான் என்பதை வாசிக்க வேண்டிய திருமறை வேத பாடம் வாசித்தாலே கிறிஸ்துவே உமக்கு எல்லாம் உண்டாத. அடுத்த வேலை யாருக்காவது ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா சொல்லுங்க.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிறது எங்களுக்கு நீங்க கூட்டி கொடுத்திருக்கிறீங்க ராஜா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசனத்தினால் நிரப்பி தேவ பாதுகாப்பு, தேவ ஆலோசனை தகப்பனே, தேவ அன்பு எங்களோட கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ராஜா. தேவன் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்நாள் மட்டும் என் தேவன் எங்களை நீங்க பாதுகாத்து வந்தீங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்தீங்க, நல்ல ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. தங்க இடமும் உடு தகப்பனே, நீங்க நல்லபடியாய் கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார். என் அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்தும் ஒரு விசியாய் அப்பா, கேரள மாநிலத்துக்காக உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக இடத்துல வருகிறோம் தகப்பனே. தொடர் மழையினாலே தகப்பனே அந்த இடத்துல காணப்படுறப்பா வெள்ளப்பெருக்கை என் தேவன் ருசியாய் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, அந்த மதகுகள் எல்லாம் அடைத்து விட்டு தகப்பனே அந்த தண்ணீர் சீக்கிரமாய் வற்றி போகும் நீங்க உதவிச்சு அங்க இடர்பாடுகளை சுற்றி ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான தகப்பனே அப்பா மீட்பு பணங்கள் கொண்டு செல்லவும், அவர்களுக்கு தகப்பனை உணவும் கொடுக்கையும், அவர்கள் தங்குவதற்கு ஒரு நல்ல ஆயத்தம் பண்ணி தர அப்பா உங்களோட கருத்துல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்தந்த துறை தலைவர்களுடைய இருதயத்தை பேசுங்க ஆண்டவரே. நீங்க பொழுது மாத்திரமே எல்லாவற்றையாய் செய்கிற தேவன் நீங்க கொடுப்பீங்க தகப்பனே. மனுஷன் ஆண்டவரே, நாங்க உங்களிடத்திலே கேட்கும் போது நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களை கேட்டுக்கொள்ளும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நீங்க விசுவாசிக்கும். நீங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கனத்தை கனப்படுத்துகிற தேவனோட கேட்கிறோம் அப்பா. ஒரு விசியாய் மனம் இறங்குங்க. அந்த மக்கள் இடத்துல காணப்படுகிற பாவ குற்றாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களிடத்துல பரிந்து கேட்கும் பொழுது எந்த நீங்க இறங்குவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. ஒரு நீங்களா இருந்தாலும் அந்த இடத்துல நான் அழிக்க மாட்டேன் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தை அந்த மாநிலங்களை நிறைவேற்றி கொடுங்க. பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையும் முதியவர்கள் வரையும் அநேக மக்களுக்கான இடர்பாடுகளையே நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு இறங்கி அந்த மக்களுக்கு தேவையான தகப்பனை எல்லா வசதிகளையும் தகப்பனே நீங்க செய்து கொடுங்க ராஜா. உங்களோட கரத்துல நாங்க தாழ்த்துக்கிறோம் பாப்பா. ஒரு விஷயம் மனமிறங்குங்க தகப்பனை. அதே போல தகப்பனை ஃப்ளூவையும் தருகிறோம் அப்பா. இது ஏற்கனவே சொன்னது, நீங்களும் உங்களுடைய வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. பூமி சுற்றுகிறதுல பாதையிலிருந்து விலகி செல்லு தகப்பனே நீங்க அறிவுறுக்கிறீங்க. அந்த செயலின் காரணமாக அப்பா உங்களில வறட்சியும் ஒரு இடங்களில் பனிய பொழிவும் ஒவ்வொரு இடம் தகப்பனே அதிக மழை காணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர். அதே அப்பா அதை இப்ப நிறைவேற்றி கொண்டிருக்கிறது தகப்பனே. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க அப்பா, மனம் இறங்குங்க. தேவையான இடங்கள் இல்ல தகப்பனே அப்பா. சரியான இடத்துல நல்லா சரியான நேரத்துல தகப்பனே அடிக்கவும் அப்பா ஏற்ற காலங்களில் நீங்க உண்டாக்கி கொடுங்க. பருவ கால சூழ்நிலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நிலை மாறி தகப்பனே நல்ல பருவ கால நிலை இந்த பூமியை உண்டாகட்டும் அப்பா. ஒரு விஷயாய் நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே அப்பா. இந்த கால வருகிறீங்கன்னு சொல்லி நீங்க அறிவுறுத்தி கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஏனோபடி இன்னும் அதிகமாய் நாங்கள் இறுக பற்றி கொள்ள அப்பா இருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு தகப்பனே உம்மிடத்துல நாங்கள் அப்பா எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களை சுற்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் தகப்பனே உம்மிடத்துல நீங்க எழுப்பி நிற்கிறீங்க. எழுப்பி இருக்க செய்திருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஒரு விஷயம் தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. அதே போல மதமாற்ற தடை சட்டத்தை மதமாற்ற தடை சட்டத்துல தகப்பனே ஒரு விஷயம் இறங்குங்க. மகிமைப்படத்தக்கதான காரியங்களை நிறுவனங்களில தகப்பனே மக்கள் ஆண்டவர் இந்த சிலுவை பொழுது எங்களுக்கு ஒரு பாரம் குறைந்தது என்று தகப்பனை பள்ளிகள் அவர்கள் கடந்து செல்லும் பொழுதும் ஆலயங்களிலும் வார்த்தையும் தகப்பனே அவர்களை ஆறுதலைப்படுத்துகிறதா இருக்கிறதா ஆண்டவரே. விஷயாய் அப்பா அந்தந்த துறை அதிகாரிகளோடு நீங்க இடைப்படுங்க. நீர் சொல்ல ஆகும் அப்பா நிற்கும் என்று நாங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தின் அந்த தலைவர்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம். அவருடைய இருதய தகப்பனே மாறுபடட்டும் ஆண்டவர். சிந்தனைகளும் தகப்பனே அப்பா அவர்கள் மாற உடைய கரம் அவர்களோடு இடைப்படட்டும் அப்பா. அதிகாரியோடு நீங்க இடைப்பட்டு
இது எல்லாத்தையும் நீங்க மாத்தி கொடுக்கிற தேவன் அப்பா. அவற்றையும் ஒரு நொடி பொழுதுல மாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறார் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இனி இந்த 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 மாதிரியான அப்பா மத மாற்ற தடைமோ அப்ப பள்ளிகளோ செய்யக்கூடாது என்று சொல்லுகிற இந்த சிறுபான்மைக்காக தகப்பனே அப்பா, தேவாலயங்களுக்காக ஆலய நாங்களும் ஏத்திருக்கிற தகப்பனே அந்த அலுவைகளுக்கும் அப்பா காம்பவுண்ட் வால்ல எழுதுற தகப்பனே வசனங்களும் இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் என் தேவன் நீர் பெரியவர் என்பதை தகப்பனே அப்பா நாங்கள் ஒரு விஷயம் நம்புகிறோம் ஆண்டவரை. நீர் சொல்லுங்க நீங்க இடைப்படுங்க தகப்பனே. அப்ப அநேக மக்களுக்கு தகப்பன் வார்த்தை அப்பா வார்த்தையினாலே ஒவ்வொருவரும் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. மனமிறங்கி அவர்களோடு இடைப்பட்டு அப்பா உம்முடைய நாமத்தின் தகப்பனே இதை வாபஸ் பெறதான காரியத்தை நீங்க வாய்க்க செய்யுங்க. அதற்காக அநேக இடங்களிலே கூடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் உமக்காக தகப்பனே ஒவ்வொரு போலீஸும் உமக்காக எழும்பி நிற்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீங்க இடைப்பட்டு இந்த தடத்தை நீங்க நீக்கி போடுங்க ராஜா. உங்களோட கரத்துல நாங்க தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இரவு வேளையும் உங்களோட கரத்துல தருகிறோம். நல்ல தூங்கும் பொழுது தேவையில்லா சிந்தனைகள் வராதபடி தேவனுடைய நாமத்தை தகப்பனே நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் இரவு முழுதும் என் தேவங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் காண சங்கீதங்களால அப்பா இருதயங்கள் நிரப்பப்படவும் நீங்க உதவிங்க. உங்களோட கரத்துல நாங்க தாழ்த்துகிறோம், எடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் வசனம் 73, 74. கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்ற என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியா உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களுக்கும் ஆமென். குடிகள் கலந்து கொண்ட ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்கிறோம்.